ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துட்டு பெர்சன்டேஜோட வேல்யூ எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் 1/2, 1/3, 1/15, 1/16 இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ அதுக்கு மேலே காம்ப்ளிகேட்டடாக கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாகவே போட்டுடலாம். இப்போ இதோட வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1/1 100, 1/2 half 50, 1/3 3 ரிப்பீட்டடாக போடணும். அதுமாரி 1/9 1 ரிப்பீட்டடாக போடணும். ஸோ 1/3 3 ரிப்பீட்டடாக போடணும் இல்லையா? 3 வந்து ரிப்பீட்டடாக போட்டால் 33.33. அதுமாரி 1/9 1 வந்து ரிப்பீட்டடாக போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு 1/10 10% தான். 1/4 25, 5 20, 16 ரொம்ப ஈஸியாக எப்படி எழுதலாம்னா இப்போ 1/6 அது அப்படியே எப்படி எழுதிக்கலாம்னா 16 2 3s are 6 தானே? ஓகேவா? இப்படி தான் எழுதிக்கணும். 1 6 அப்படியே போட்டுக்கிட்டு 2 3s are 6 அவ்வளோதான். 1/7 அப்படின்னா இப்போ 7ஓட மல்டிபிள் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 7ஓட மல்டிபிள் 7 2s are 14, 7 4s are 28 அவ்வளோதான். 2 4 மல்டிபிள் வருது. 1/8 12.5, 9 1 ரிப்பீட்டடாக போடணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ அடுத்தது பாருங்களேன், காம்ப்ளிகேட்டடாக எப்படி வந்தால் போடலாம் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு வந்து 1/5 கேட்டிருக்காங்க. ஓகேவா? 1/5 வந்து நமக்கு தெரியும். இது வந்து பேசிக் இல்லையா? 20ன்றது நமக்கு தெரியும். இப்போது இதுவே வந்துட்டு 3/5 கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு சும்மா இப்படி போட முடியாது இல்லையா? 5 3 இப்படி வந்து பாயிண்ட் எடுத்துலாம் நம்ம போட முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு பெர்சன்டேஜ் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, ஃப்ராக்ஷன் கொடுத்து பெர்சன்டேஜ் வேல்யூ கேட்குறப்ப 3/5 கேட்டிருக்காங்க. நமக்கு 1/5 கன்ஃபார்ம் தெரியும். ஸோ 20. இப்போ இதோட 3 மல்டிப்ளை பண்ணால் 3/5 வந்துருமா? அப்போ இந்த சைடு என்ன பண்ணும்? 3 மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து 60%. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1/7 கேட்டிருக்கோம். 1/7 வந்து பேசிக் நமக்கு தெரியுமா? 7ஓட மல்டிபிள் 14 28. இப்போ வந்து 4/7 கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே வந்து நீங்கள் 4ஓட மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் இது 4/7 ஆகிடுமா? அப்போ இங்கேயும் நீங்கள் 4ஓட மல்டிப்ளை பண்ணணும் தானே? ஸோ மல்டிப்ளை பண்ணணும். 11 7 5 57.12 இதுதான் இதோட பெர்சன்டேஜ். பார்த்தீங்கன்னா இங்கே 2/3 இருக்குது. நம்ம 2/3 வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ராக்ஷனில். ஸோ நம்ம இப்போ பெர்சன்டேஜாக அப்படி கன்வெர்ட் பண்ணால் 1/3 நமக்கு தெரியும் பேசிக்காக. 3 வந்து ரிப்பீட்டடாக போடணும். 33.33. இப்போ 2/3 கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 2 வச்சு மல்டிப்ளை பண்ணுறப்ப நீங்கள் எங்கேயும் 2 வச்சு பண்ணுமா? இப்போது 66.66. இப்போ 3/7 1/7 மீன்ஸ் 14.28 into 3. இப்போ 1/9 மீன்ஸ் 11.11 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போது ஆன்சர் வந்து 2 2 2 2. இதுதான் 2/9ஓட வேல்யூ. இது 3/7ஓட வேல்யூ, 2/3ஓட வேல்யூ. ஸோ எந்த ஃப்ராக்ஷன் கேட்டாலுமே அது இப்போ பேசிக்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும். 1/7